ஒரு தங்க தேவதைகள் வீட்டில் இருந்துச்சுன்னா, தங்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நொடிக்கு நொடி மேலே ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்குது. தங்கத்தை வாங்குவதற்கும், பெருக வைப்பதற்கும் ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கள் இருப்பாங்க, குலதெய்வங்கள் இருப்பாங்க. எல்லாம் ஆசீர்வாதம் பண்ண என்ன ஆகும்? ஆசீர்வாதம். வீட்டில் இந்த காலங்களில் இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு பரிகாரம் செய்தால், இந்த மந்திரத்தை சொல்லி வந்தால், இந்த மாதிரியான பொசிஷன் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வீட்டில் தங்கும் சந்தோஷம், தங்கும் தங்கம். முருகா உன் திருவடிக்கான சித்தநாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். தங்கம் நகை பெறுவதற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பெறுவதற்கும் பெருகுவதற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்கும். வாங்குறதுக்கு பெறுவது, அதே பெருகணும் இல்லையா? அதை பெருகு பெருகு என்று பெருக வளர்ந்தான் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா, ஒரு தங்க தேவதைகள் வீட்டில் இருந்துச்சுன்னா, ஸோ தங்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நொடிக்கு நொடி மேலே ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்குது. இன்னைக்கு வந்து வீட்டில் தங்க வேண்டும் என்பது தான் தங்கம். நம்ம வீட்டில் என்னைக்காவது குறை இருக்குன்னா அந்த தங்கம் தான் நம்மளை காப்பாற்றும். ஸோ தங்கத்தை வாங்குவதற்கும் பெருக வைப்பதற்கும் ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா இருக்குது. சொல்லலாம், பொண்ணை வைக்கிற இடத்துல நான் பூவை வைக்கிறேன் அப்படிம்பாங்க. இந்த வார்த்தை சாதாரண விஷயம் கிடையாது. என்ன பூ வைப்பாங்க தெரியுமா? ஆவாரம் பூ. ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதில்லைன்னு சொல்லுவாங்க. ஆவாரம் இருந்துச்சுன்னா அந்த ஆள் சாவே மாட்டாங்க. நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும். எவ்வளோ பேர்பட்ட வியாதியும் அதை எடுக்கும் பொழுது தீர்ந்து போகும். அதான் அதோட அர்த்தமே. இன்னொன்று வார்த்தையும் உண்டு. ஆவாரை இருந்தால் ஆவாத காரியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆவாத காரியமே இல்லைன்னா எப்படி இருக்கும்? எல்லாமே காரிய சித்தியாக இருக்கும். இந்த பூ காஞ்சதாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ஓகே தான். இதில் தான் விசேஷமாக இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது. வீட்டில் நம்ம அமாவாசை காலங்கள், பௌர்ணமி காலங்கள், இல்லைனா உங்களுக்கு வெள்ளி செவ்வாய், இந்த காலங்களில் ஆவாரம் பூவில் நம்ம என்ன பண்ணுறோம்? மிகப்பெரிய ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம். இது பெரிய செலவே கிடையாது. நாட்டு மருந்து கடையில் கொடுத்தீங்கன்னா 5-10 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா உங்களை காஞ்சதை தருவாங்க. ஒரு நல்ல ஒரு டேபிளில் நீங்கள் ஒரு சின்ன தட்டு மாரி வச்சுக்கோங்க. ஆவாரம் பூ உள்ளே வச்சுக்கோங்க. நடுவில் ஒரு வெத்தலை வச்சுக்கோங்க. வெத்தலையில் ஜவ்வாது மட்டுமே, வெறும் ஜவ்வாது மட்டும் இருக்குது பார்த்தீங்களா? அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி, இல்லைன்னா பன்னீரில் மிக்ஸ் பண்ணி விநாயகர் பிடிச்சி ஒரே சந்தனம் போட்டு வச்சுருங்க. சொல்லக்கூடிய மந்திரம் யாதெனில் ரொம்ப முக்கியம், ரொம்ப சிவன். ஸ்ரீ 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 3 ஸ்ரீ போட்டுக்கோங்க. ஸ்ரீ 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 தங்கம் வளர பெருக சுவாக. தங்கம் வளர பெருக சுவாக. ரொம்ப முக்கியமான விஷயம். 3 ஸ்ரீ. ஸ்ரீ 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 தங்கம் வளர பெருக சுவாகா. இது ஒரு 108 தடவை சொல்லி பாருங்களேன். முடியலன்னா 29 தடவை சொல்லி பாருங்க. இது சொல்லி பார்க்க வீட்டில் தங்கம் பெருக ஆரம்பிக்கும். சுவர்ண தேவதைகள் வீட்டில் வந்து உட்காருவாங்க. பணத்தட்டுப்பாடு இருக்காது. ஏதோ ரூபத்தில் யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தடங்கிய காரங்கள் எல்லாம் பெருக தொடங்கும். அதனால தான் சொன்னேன், பெருக வளர்ந்தான். ஒரு குடும்பம் வளர தொடங்குகிறது, ஒரு மனிதன் வளர தொடங்குகிறான் அப்படின்னாக்கா பெருக வளர்ந்தான் அப்படிங்கிறது தான் மூளை வளம், உடல் பலம், பொலிவு, அட்ராக்ஷன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொர்ண தேவதை வெறும் தங்கத்துக்கு தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். வாழ்க்கையில் தங்கினால் எத்தனை தங்க வேண்டும்? செல்வங்கள் தங்க வேண்டும், சந்தோஷங்கள் தங்க வேண்டும், உற்றார் உறவினர்கள் தங்க வேண்டும், நண்பர்கள் தங்க வேண்டும், உயிர் தங்க வேண்டும். இப்படி தங்குற விஷயம் இருக்குல்ல வீட்டில், அதெல்லாம் தங்கணும். எல்லாரும் தங்கணும்னு நினச்சிக்கிறாங்க. பலபலன் என்ற நம்ம யூஸ் பண்ணுற ஆபரணங்கள் மட்டும் நினைக்கிறாங்க. அது தங்கம் ஆபரணம்னு தனியாக வந்துருச்சு. ஆனால் தங்க வேண்டிய விஷயங்கள் என்ன? மகிழ்ச்சி, எல்லாமே வந்து தங்கணும். அதே மாதிரி இல்லாமல் இருக்கக்கூடாது, எல்லாம் இருக்கணும். அன்னபூரணி தங்க வேண்டும், நிம்மதி தங்க வேண்டும், நல்ல தூக்கம் தங்க வேண்டும், ஆரோக்கியம் தங்க வேண்டும். இப்படி தங்கிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அந்த தங்கமும் இந்த ஆவாரம் பூ இருக்கணும். அதான் ஆவாரை பொத்தி இருக்க சாவாரை கண்டதில்லை. நல்ல ஆயுசோடு எல்லா சந்தோஷமும் இருந்தால் ஒருத்தர் நல்லா இருப்பான் இல்லையா? அடுத்ததான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஆவாரை இருக்க ஆவாத காரியம் இல்லைன்ட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் ப்ளஸ் எல்லாமே காரிய சக்தியாக இருக்கும் பொழுது மகிழ்ச்சி தானாக இருக்கும், சந்தோஷம் தானாக இருக்கும். அங்கே உற்றார் உணர்வுகள் கூட இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே இந்த சந்தோஷம் இருக்கும் அந்த காலத்துலலாம். இன்றைக்கி தான் போட்டி பொறாமைகள் இப்படி இருக்குது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவலைசேஷன் தான் இருந்தது. அப்போவே என்ன பண்ணியிருக்காங்கன்னு யோசித்து ஆவாரை பூவை அப்படி சொல்லியிருக்காங்க. ஆவாரம் பூ தங்கம் மிளரும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஆவாரை பூ பாருங்களேன். அப்படி மரத்தில் காய்ச்சிருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். பார்க்க மனசு ஏதோ டென்ஷனில் இருந்தால் கூட ஆவாரை மரத்தை பார்த்துட்டு அந்த பூவை பார்த்தீங்கன்னா மனசு ஏதோ டக்குன்னு ஃப்ரீ ஆகிடும். காரணம் அதோட வைப்ரேஷன். காஞ்சாலும் வைப்ரேஷன், ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் வைப்ரேஷன். அதனால தான் ஒரு தட்டில் ஆவாரம் பூ போட்டு வெத்தையில் வச்சு ஜவ்வாது பிடித்து அதை அந்த குங்குமப்பட்டு வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும். அவ்வளோதான். நம்மளுடைய சொல்வாக்கு செல்வாக்கு தான் மந்திரம். மனதால் தொட்டு கண்ணால் பார்த்து இறைவனை கடந்து செல்லக்கூடிய கடவுள் சக்தியை நம்ம கொண்டு போய் சீண்டி விட்டால் எல்லாமே உங்களை விட்டு போகிவிடும். உங்களை விட்டு எது போகும்? உங்களுடைய பகை,
பகைமை, கொல்லாமை, தீண்டாமை, பொறாமை, எல்லாமே கொல்லாமை, இது எல்லாமே உங்களை விட்டு போகும்பொழுது பரிசுத்த தேகம் கிடைக்கும். பரிசுத்தம் தேகம் கிடைக்குதுன்னு என்ன ஆகும்? எல்லாமே செல்வ வளம் பெருகும். அங்கே இறைத்தன்மை இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கள் இருப்பாங்க, குலதெய்வங்க இருப்பாங்க. எல்லாம் ஆசீர்வாதம் பண்ண என்ன ஆகும்? ஆசீர்வாதம். சீர்னா பேலன்ஸ், வாதம்னா பஞ்சபூதம், நவகிரகம். உடம்புல 9 ஓட்டை இருக்கு. 9 ஓட்டைக்கும் சமசீர் ஜீவகாந்தம் இருந்துச்சுன்னா ஆயுள் விருத்தி, நிதானம் இருக்கும், அன்பு இருக்கும், கருணை இருக்கும், பொருள் இருக்கும், பொருளாதாரம் இருக்கும், எதை சாதிக்கக்கூடிய சக்தி இருக்கும். அப்போ நம்ம எப்படி தோக்க முடியும்? அதனால தான் இந்த தங்கம் பெருக வேண்டும். தங்கம்னா அந்த தங்கம் இல்லை, அந்த தங்கமும் வரும். அதனால தான் இதை சொன்னாங்க இந்த காலத்தில். அதனால் ஆவாரம் பூ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ வெற்றிலையோட சேரும் பொழுது வெற்றிலை இது எப்போல்லாம் மாற்றணும்? இப்போ நம்ம வந்து வெள்ளி செவ்வாய் பௌர்ணமி அமாவாசையில் செய்கிறோம். அது காஞ்ச பூ தான் மேக்ஸிமம் கிடைக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா பூ இருந்தாலும் அது காஞ்சிரும். ஸோ அதெல்லாம் எடுத்து நல்ல ஒரு துணி எடுத்து ஆற்றோடு நீங்கள் விட்டுருங்க, தண்ணியோட விட்டுருங்க. இல்லை ஆறு குளம் இல்லை அப்படின்னா இந்த காடு கரை அப்படின்னு சொல்லுவாங்களே, நீங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வெறும் காடு கரையாக இருக்கும் பார்த்தீங்களா, கால் படாத இடம், அந்த மாதிரி இடத்துல போட்டாலே போதுமான விஷயம்தான். ஸோ இதற்காக நீங்கள் வந்து பெரிய கஷ்டப்பட வேண்டாம். இது எங்கே போடுறது? சாக்கடையில் மட்டும் போட்டுறாதீங்க, குப்பையில் போட்டுறாதீங்க, யார் கால் படுற இடமா பார்த்து போடாதீங்க. எத்தனையோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த காடு கரை இருக்கும்போது அந்த இடத்துல தூக்கி போட்டு போனாலே போதும். ஸோ சேமித்து வச்சுட்டு பொதுவாக கூட நீங்கள் வந்து கடைசியாக கூட தூக்கி போடுங்க. அதுமாதிரி தான் செவ்வாய், வெள்ளி, பௌர்ணமி, அமாவாசை இந்த காலங்களில், அதுவும் முக்கியமாக கிரகண காலங்களில் விட்டுறவே விட்டுறாதீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்போ எத்தனையோ மூலிகைகள் இருக்குது. ஆனால் இந்த பொன் அரிதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்த பொன் போலவே தங்க மாதிரியே இருக்கும். இந்த அரிதாரம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது அறிந்தவர்களுக்கு மிகப்பெரிய தாரமாக இருக்கும். அதுதான் நம்மளுடைய குலதெய்வ இஷ்டம். அதனால் இது இவ்வளோ தூரத்துக்கு ஏன் அந்த ஆவாரம் பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன்னாக்கா, ஆவாரம் பூவை நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மரம் இருக்கலாம், செடி வச்சுக்கலாம், பால்கனியில் வளர்க்கலாம். பெரிய மரமாக தான் இருக்கணும் அவசியம் இல்லை, பால்கனியில் வளர்த்துக்கிட்டு வாங்க. ஆக வீட்டில் இந்த காலங்களில் இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு பரிகாரம் செய்தால், இந்த மந்திரத்தை சொல்லி வந்தால், இந்த மாதிரியான பொசிஷன் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வீட்டில் தங்கும் சந்தோஷம், தங்கும் தங்கம். இப்படி வீட்டில் வந்து செல்வ வளங்கள் பெறுவதற்காக முன்னோர்கள் சொன்ன அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வருங்காலங்களில் இன்னும் நிறைய விஷயங்கள் பற்றி, மூலிகளை பற்றி பேசலாம். அதே மாதிரி என்றைக்குமே சொல்கிறேன், நிறைய பரிகாரங்கள் பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஆனால் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய எண்ணம் வந்து நல்லா இருக்கணும். அதே மாதிரி நான் சீரிய சிந்தனை இருக்க வேண்டும். இன்னொருத்தவங்களை அழிக்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. நான் வெறும் பரிகாரத்தை மட்டும்தான் நான் செய்வேன், எனக்கு எல்லாமே வரும்னு நினச்சா முடியாது. அது உங்களுக்கு சாத்தியமும் இல்லை. உங்களுடைய உழைப்பும், உங்களுடைய உன்னதமும், உங்களுடைய நேர்மையும் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் தடுக்கி விழுந்தாலும் தூக்கி விடுவதற்கான பரிகாரம் தான் முக்கியம். ஸோ சித்தர்களும், ஞானிகளும், முனிவர்களும், நம்மளுடைய தெய்வங்களும் அதை மட்டும்தான் விரும்புகிறாங்க. நம்ம அசோம்பேறியாக உட்கார்ந்துக்கிட்டு பரிகாரங்கள், தெய்வத்தை மட்டுமே நினச்சிட்டு இருந்தால் ஒருபோதும் அவங்க வந்து துணை ஏற்க மாட்டாங்க. உங்களுடைய உழைப்பும், நேர்மையும், உங்களுடைய பக்தியும் சரணாகதியோடு இருக்கும் பொழுது நீங்கள் சோர்ந்து விழும் பொழுது தாங்கும் மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக தான் பரிகாரங்கள். என்றைக்குமே நம்மளுடைய எண்ணல் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா 3 ஸ்டெப் எடுத்து கொடுக்கறது தான் பரிகாரம். தோல்வி இல்லாமலும் தடங்கள் இல்லாமலும் நம்ம பக்கம் என்றைக்குமே வெற்றி அடைய வேண்டும் என்றால் எல்லாமே சேர்ந்து இருந்துச்சுன்னா வெற்றி நமதே. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.